கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஐயா. இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட நாங்கள் தொடர்ந்து பேதுருவுடைய ஆண்டவர் வாழ்க்கை வரலாறு மற்றும் நிருபத்தை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க இருக்கிறபடினாலே கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்களை ஆவியினால் நிரப்பும்படியால் நீர் அடியை மறைத்து நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வேத பகுதி பேதுரு எழுதின நிருபத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம ஒரு சில வாரங்களாக பேதுருவை குறித்து தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். இப்ப 3 விதமான காரியத்தை இந்த வசனம் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஒன்று, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, மனதினுடைய அறையை கட்டிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. மனது, உங்கள் மனது சுத்தமாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். உங்கள் மனது அலைபாய்கிற மனதல்ல, கட்டுப்பாடுள்ள ஒரு மனதாக உங்கள் மனது இருக்க வேண்டும். அநேகமான மேட்டர்ஸ், காரியங்கள் சிந்தனைக்குள்ளே கடந்து வரும். அநேக காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா எல்லா சிந்தனை மண்டலத்துக்குள்ள அது வீண் காரியமாய் மாறிவிடக் கூடாது. வீண் சிந்தனை நான் வெறுக்கிறேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அல்லேலூயா. வீணான காரியத்தை தியானிப்பது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காரியம் இராதபடிக்கு உருப்படியான ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஏதுவான பக்தி விருத்திக்கு ஏதுவான யோசனைகளை, சிந்தனைகளை நாம் யோசிக்க வேண்டும், அதை செயலாற்ற வேண்டும். ஒருவேளை எதிர்களை பிசாசவன் பலவிதமான எண்ணங்களை நம்ம சிந்தனை கொண்டு வந்து நம்மளை செயல்பட விடாதபடிக்கு அப்படி முடக்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதான் இங்கே பேதுரு சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் மூலம் சொல்லப்பட்ட இந்த வேத வசனத்துல நீங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டிக்கொண்டு, ஆமா, சென்சார் பண்ண வேண்டும். இது தேவை, இது தேவையில்லை. தேவையில்லாத காரியம் வந்த கர்த்தர் இயேசுவின் நாமத்துல அதை கடிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆவிகளை கடிந்து கொள்ள வேண்டும். நம்மை மனதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கட்டுப்பாடோடு வைத்திருக்க வேண்டும். இன்னது நமக்கு தேவை, இன்னது நமக்கு தேவையில்லை என்பதை ஆராய்ந்து அறிந்து தேவையுள்ளதை உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத காரியங்களை வெளியே தள்ளிவிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து, தெளிந்த புத்தியாயிருக்கணும். உண்மையை பொய்யை நம்பிடக்கூடாது, பொய்ய உண்மை நம்பிடக்கூடாது. தெளிந்த புத்தி, சரியான காரியத்தை சரியான விதத்தில் கையாள வேண்டும். உள்ளத்தில் ஒன்றை வைத்து வாயில ஒன்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. தெளிந்த புத்தியாய் இருக்க வேண்டும். எதனால பிசாசனவன் நம்மளை குழப்பி தள்ளிடுவான். தெளிந்த புத்தி இருந்தால் இவர்கள் நன்றாக செயல்படுவார்கள், கர்த்தருக்காக இவர்கள் செயல்படுவார்கள், இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று பொறாமை கொண்ட எதிராளிய பிசாசானவன் நாம் தெளிவான சிந்தனையாக இராதபடிக்கு பலவிதமான குழப்பங்களை நம்முடைய சிந்தனையில விதைக்கிறவர் தீமையான காரியத்தை செய்து வருகிறதை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் பார்க்கிறோம்.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். உண்மையான காரியங்களை ஆராய்ந்து அறிய வேண்டும். எந்த காரியத்திலேயோ ஒரு காரியத்தை நாம் கருத்து சொன்னோம்னா அதை குறித்த நல்ல அறிவு நமக்கு இருக்க வேண்டும். நல்ல அறிவு இருந்தால்தான் கருத்து சொல்ல வேண்டும். அறகுற அறிவை வச்சு கருத்தை சொல்லி நாம் மூக்கு உடைபட்டு நின்று விடக் கூடாது. ஆகவே எந்த ஒரு காரியத்தை நல்ல ஒரு நாலேஜ் இருக்கிறது, ஒரு தீர்மான முடிவு இருக்கிறது. ஆகவே நம்முடைய கருத்து சரியான கருத்து தான் என்பதை ஆராய்ந்து சொல்ல வேண்டும். அப்ப தெளிவா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 காரியங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அறிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அப்ப வருகையில ரகசிய வருகை, பகிரங்க வருகை இருக்கிறது. ஆனால் இயேசு எப்படியும் முதலாவது வெளிப்படுதல், ரகசிய வருகை ஆனாலும் பகிரங்க வருகை ஆனாலும் இயேசு முதலாவது வெளிப்படும் பொழுது அவர் நமக்கு வைத்திருக்கிற கிருபையை, அல்லேலூயா, பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள் கிருபையின் மேல். அப்ப இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற பொழுது ஒரு கிருபையை தருகிறார். அது கிருபை என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன கிருபைனா, அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு கிருபை, அவரோடு வாழப்போகிற ஒரு கிருபை, அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிற ஒரு கிருபை, அவரோடு கூட கிரீடங்கள் சூடப்பட போகிற ஒரு கிருபை, அவரோடு கூட சிங்காசனங்களை அமரப்போகிற ஒரு கிருபை. அவர் நமக்காக வைத்திருக்கிற சீட், பரலோகத்தில் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நமக்காக ஒரு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல நாம போய் அமர வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு பிஎம் சீட்டு, ஒரு கிளர்க் சீட்டு, ஒரு ஆபீசர் சீட்டு, ஒரு கலெக்டர் சீட்டு, ஒரு தாலுகா தாசில்தார் சீட்டு, எப்படி எல்லா சீட்டுக்கு என்ன இருக்கு? சம்பளம் கொடுக்கப்படுகின்றது, கனம் கொடுக்கப்படுகிறது, மேன்மை கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதுபோல ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்திலே நாம் கடந்து செல்ல அமருகிற பொழுது நமக்கு கனம், மகிமை, மேன்மை எல்லாம் கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அந்த சீட், அதான் மகிமை. அதான் இங்க வேதத்துல கிருபை, நமக்காக வைத்திருக்கிற கிருபை என்று சுருக்கமாக பேதுரு சொல்லுகிறதை, ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பூரண நம்பிக்கையுள்ளவராயிருங்கள். அவன் நம்பிக்கையாயிருக்கணும். நமக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்க போகிற, ஒரு இடத்தை நமக்கு கொடுக்கப்பட, ஒரு மேன்மை நமக்கு கொடுக்கப்பட, ஒரு உயர்வை நமக்கு கொடுக்க போகிறார் என்று சொல்லி நாம பூரண நம்பிக்கையுள்ளவராய் இருக்க வேண்டும். இந்த பூமியில வாழும்போது அநேக கஷ்டங்கள், உபத்திரங்கள் வருகிறது. நாமெல்லாம் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? ஆண்டவருக்காய் சாட்சியாய் இருக்க முடியுமா? நம்மளால் ஆவியாத்மா சரீரத்தை கட்டுப்படுத்த முடியுமா? நமக்கு மிஞ்சி போராட்டங்கள் இருக்கிறது. நாம எப்படி பரலோகத்துக்கு போக போகிறோம், எப்படி மேன்மையை அடைய போகிறோம் என்ற அந்த எண்ண சந்தேகம் வரவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, உங்க இருதயமே உங்களுக்கு சாட்சியாய் இருக்கு. பூரண நம்பிக்கை உள்ளவராயிருக்கணும். எங்க பரலோக ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, நான் பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட இருப்பேன், கர்த்தரனை கைவிட மாட்டார், கர்த்தரனை எடுத்துக் கொள்வார், அவர் ஸ்தானத்திலே வைத்துக் கொள்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை, பூரண நம்பிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. வேதத்துல 3 காரியங்கள். உங்கள் மனதில் அவையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவராயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவராயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 காரியத்தை அடுத்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சில கண்டிஷன்களை இங்க அடுத்தடுத்து வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர்,
ஆயால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்ப எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா நாம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக இருந்த ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தாலோ இல்ல புதிதாக கிறிஸ்தவர்களாய் வந்தாலோ அவர்களுக்கு ஒரே கண்டிஷன் தான். அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்திருக்க வேண்டும். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இது புதிதாய் வந்தவர்களுக்கும் பழைய ஜீவியத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த புதிதாய் பிறந்த அனுபவம் நமக்குள் வந்தால்தான் நம் ஆண்டவருக்கு பிள்ளையாய் இருக்க முடியும். அல்லேலூயா. அது கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவை பற்றி அறியாமல் வாழ்ந்து விட்டால், இல்ல தெருவில் போடப்பட்ட பிள்ளையாய் வளர்ந்திருந்தால், அவர்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த புதிதாய் வந்த கிறிஸ்துவர்கள் கூட இருக்கிற தகுதி கூட இல்லாமல் போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம இங்க வேதம் சொல்கிறது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல். நீங்க அறியாமையினால பலவிதமான இச்சைக்குள்ள நீங்க இருந்தீங்க. பலவிதமான இச்சைகள், சரீரத்துக்கு அடுத்த இச்சைகள், பணத்துக்கு அடுத்த இச்சைகள், பொருளுக்கு அடுத்த இச்சைகள், பலவித இச்சைகள், பதார்த்தங்கள், உணவு பதார்த்தங்களுக்கு அடுத்த இச்சைகள், பலவிதமான இச்சைகள் இருக்கிறது. அந்த இச்சையின்படி இனிமே நடக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரீயா விடணும். அல்லேலூயா. கர்த்தரை கூட கொஞ்சம் மகிமைப்படுத்தணும், கூட கொஞ்சம் பாடணும், கூட கொஞ்சம் ஆராதிக்கணும், கூட கொஞ்சம் பிரசங்கம் பண்ணணும், கூட கொஞ்சம் பிரசங்கத்தை கேட்கணும். அல்லேலூயா. அப்பதான் நீங்க இச்சை இல்லாதவர்கள் என்று அறிய முடியும். அல்லேலூயா. அப்ப எதினாலும் அதிகமாக நாம் செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாய் இருக்கிறார். அவர்கிட்ட பாவம் ஒட்டுவதில்லை. அப்ப அவர்களை போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராய் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தத்துல வந்துடணும். ஆண்டவர் சொல்றபடி ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தம் அடைய வேண்டும். வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னில் அன்பாய் இருக்கிறவன் என் வசனத்தை கை கொள்ள கடவன். என் வசனத்தை கை கொள்றவன் தான் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என் வசனத்தை கை கொள்ளாதவன் அன்பாக இல்லை. ரெண்டு காரியம் இருக்கு. ஆண்டவர் என்னோடு கூட அன்பாய் இருக்கிறார், அரவணைப்பாய் இருக்கிறார், என்னை தூக்கி சுமக்கிறார், என்னை தாளாட்டுகிறார் என்று சொல்லி அல்ல. நாம எந்த அளவுக்கு வசனத்தை கை கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஆண்டவர் மேல் அன்பு இருக்கு என்று அர்த்தம். நம்ம வசனத்தை படிக்காம, அதை இதயத்துல வைக்காம, அதை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்தாம நாம இருந்தோம்னா நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு இல்லை, நம்ம பரிசுத்தம் இல்லை என்பதை கண்டுகொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள, அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் அனுப்புற அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாம பரிசுத்தமா இருக்கணும், கீழ்ப்படுகிற பிள்ளையா இருக்கணும், கீழ்ப்படியாத பிள்ளையா இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, அன்றைய பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் இருக்கிற நீங்கள் பிதாவாக கொண்டிருக்கிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கணும், பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். இந்த பூமியில பரதேசிகளாய் நாம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம். பயத்துடன் நடந்து கொள்ளணும். ஏன்னா நம்முடைய பிதா, நாம் ஆராதிக்கிற பிதாவாகிய தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்களை பாருங்கள், அவருடைய கிரியைகளை பாருங்கள், உங்களுடைய கிரியைகளை பாருங்கள். அப்போ உங்கள் கிரியைகள், உங்கள் நீதிகள் அவர்களை காட்டிலும் மேன்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய பரலோக பிதா பட்சபாதம் பார்க்கிறவர்ல. ஒருவேளை நம்முடைய காட்டில் அவர்கள் சுத்தமாக மெயின்டைன் பண்ணி இருந்தால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு போய்விடும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது,
பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியலுக்கு தக்கதாக நியாயம் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர். நம்முடைய நியாயம் தீர்த்து விடுவார். அது குறிப்பிட்ட காலத்துல நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நாம பயத்துடன் பரதேசிகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில சின்ன குடிசையில இருந்தாலும் இல்ல கோபுரத்துல இருந்தாலும் நம்முடைய மனசுல நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், நாம ஒரு பரதேசி. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போவதுக்காக இங்க பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பரதேசி, அவனுக்கு தான் பரதேசின் பேர். அவங்களுக்கு தான் பரதேசின் பேர். பரலோகத்துக்கு போற என்ற எண்ணத்தோடு கூட பூமியில வாழ்கிறவர்களுக்கு தான் பரதேசி என்ற ஒரு பெயர். அல்லேலூயா. அப்ப பரதேசிங்கிறத நாம தெரிந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஒரு பயம் நமக்கு இருக்கணும். துணிகரமா எழும்பிடக்கூடாது. ஆமா, அதாவது பாவிகள் மேல பொறாமை கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறது. பாவிகள் மேல, பாவிகள் நன்றாக இருப்பார்கள் இந்த பூமியில. அவங்க எல்லாத்தையும் சுருட்டி வாரி எடுத்து அவங்க சுயநலமா வைத்துக் கொண்டு அவர்கள் மேன்மையாக வாழ்வார்கள். சாத்தானின் துணை கொண்டு அப்படி செய்வாங்க. அவங்களை பார்த்து நாம ஏமாந்துட கூடாது. வேதம் சொல்லுகிற அவர்கள் சறுக்கலான இடத்துல இருக்காங்க, எப்ப வழுவி விழுவாங்கன்னு தெரியாது. அவங்களை பார்த்து நீங்க ஆண்டவரை அறிந்து முதல்ல அறிந்தவர்கள் இல்ல பழைய கிறிஸ்தவர்கள் புது கிறிஸ்தவர்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் படிப்படியாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை பசியினால வருந்த விட்டார். தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டார்கள், சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டார்கள். அப்ப ஆதியில முதல்ல வருகிறவர்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுவார்கள். அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் ஆண்டவர்கிட்ட அவங்களுக்கு நன்றி உணர்வு இருக்கும். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தர்கிட்ட உறுதியா இருப்பார்கள். நாங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்து கர்த்தர் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் முந்தைய பகுதி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பட்சபாதம் இல்லாமல் அவருடைய கிரியையின்படி நியாயந்திருக்கிறவரை. அப்போ வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள கானானுடைய எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. வந்த பிறகு 12 பேரை வேவுவாக்கு அனுப்பும் பொழுது அவர்கள் கொண்டு வந்த ரிப்போர்ட்டை பார்த்தா ராங்கா இருக்கு. அல்லேலூயா. அப்போ 2 பேர் தான், காலேப்பும் யோசுவாவும் நல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. கர்த்தர் அவர்கள் நம்ம கையில ஒப்பு கொடுப்பார், அவர்களை மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருந்தவர்கள் 2 பேர். ஆனால் அவர்களை பார்த்து விசுவாசத்தை இழந்தவர்கள் 10 பேர். 10 பேர்னால அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களும் புலம்பி அழுதார்கள். ஒருத்தருக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆனா விசுவாசம் இல்லாதனால ஆண்டவர் அவர்களை சொன்னார், அவருடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆகவில்லை, ஆகவே நீங்க மறுபடியும் போய் இன்னும் 40 ஆண்டுகள் சுத்துங்க. நீங்க வனாந்திர சுற்றி தெரியுங்க. உங்களுக்கு இன்னும் பக்குவம் இல்லை, இன்னும் விசுவாசம் இல்ல, இன்னும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வரல, இன்னும் பரிசுத்தம் வரல, இன்னும் ஆண்டவருக்காக வாழணும் வைராக்கியம் உங்களுக்குள்ள வரல. நீங்க எந்த தீர்மானம் எடுக்கிற ஏனோ தான் என்று வாழ்ந்து என்று சொல்லி ஆண்டவர் திருப்பி அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. ஆனா 40 ஆண்டுகள் கழித்து பிரஜாதிகள் அங்கே அக்கிரமத்தில் பூர்ணப்பட்டு பாவத்தின் மேல பாவம் செய்து பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழிவுக்கு நேராக இருந்தார்கள். அப்பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மேற்கொள்ள முடிந்தது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில வாழ் வரைக்கும் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் நேசிக்கிறோம், எல்லாரும் இயேசுவை பத்தி சொல்லணும். ஆனா நம்முடைய செவி கேட்க, நம்முடைய வார்த்தையை கேட்டு நம்மோடு ஆராதிக்கிறவர்களைத்தான் முதன்மையான இடத்தில் வைக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு செவி கொடுக்கிறவர்களைத்தான் முதன்மையான இடத்தில் வைக்க வேண்டும். மற்றவர்களாம் 2வது இடத்துல 3வது இடத்துல 4வது இடத்துல வைத்து ஜெபிக்க வேண்டும். அவர்களை நடத்த வேண்டும். அப்படி நடத்தினாதான் நீங்க பரிசுத்தமா இருக்க முடியும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும். ஆகவே
பட்சபாதம் இல்லாமல் நியாய்ந்திருக்கிறவரை நீங்கள் வணங்கி வருகிறீர்கள், பிதாவாகி அவரை தொழுது வருகிறீர்கள். ஆகவே நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, உங்கள் முன்னோர்களை பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான இடத்தினின்று அழிவுள்ள வஸ்துக்களாய் வெள்ளினாலும் பொன்னினால் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப் பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்போ அழிந்து போகிற வஸ்தினால் அல்ல, அழியாத வஸ்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கோம். அழிந்து போகிற வெள்ளி பொன்னும் வெள்ளியும் விலை உயர்ந்ததுதான். அதை காட்டிலும் விலை உயர்ந்தது வேதம் சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே, விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த நாட்கள் அடிமை முறை உண்டு. அடிமை முறை. ஒருவேளை எகிப்து, கானான், சிரியா இப்படி சுற்றிக நாட்டில் அடிமை முறை இருந்தது. அந்த அடிமை முறையில இந்த அடிமை மீட்க வேண்டும் என்று சொன்னாலுக்கு வெள்ளியும் பொண்ணும் ஈடாக கொடுக்க வேண்டும், இல்ல விலை கொடுத்து வாங்கி அவங்களை சுதந்திரமா வச்சுக்கலாம். அப்ப அடிமை அப்படிதான் அடிமையை மீட்டார்கள். ஆனா பாவத்துக்கு அடிமையா இருந்த நம்முடைய விசுவாசத்தை கொண்டு, நம்பிக்கை கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே, மாசற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கர்த்தர் நம்மளை மீட்டிருக்கிறார். அதற்கு நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோர் எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்க வேண்டும். தேவன் மேல் இருக்கத்தக்கதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பரலோக பிதா உயிரோடு எழுப்பினார். இந்த கடைசி காலங்களில் வெளிப்படுத்தினார். கடைசி காலம் என்று நாம் ஒரு குறிப்பெடுத்துக் கொண்டால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த நாளிலிருந்து இப்பொழுது நடந்து வருகிற காலம் வரைக்கும் கடைசி காலம். அல்லேலூயா. என வேதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டார், நமக்காக பலியானார், நமக்காக உயிரோடு எழுப்பப்பட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நாம தொழுது கொள்ள வேண்டும். அவரை முதன்மைப்படுத்த வேண்டும். அவர் குமாரா இயேசு கிறிஸ்துவை முதன்மைப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை முதன்மைப்படுத்த வேண்டும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்தினாலே கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடினால் சுத்த இதயத்தோடு ஒருவருக்கொரு ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. அப்போ சிநேகம் மாயமற்ற அன்பை வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு மேல நம்ம மாயமற்ற அன்பை வெளிப்படுத்தணும். மாய்மாலமான அன்பை வெளிப்படுத்தினா தெரிஞ்சு போயிடும். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஒருத்தரை நேசிக்கணும்னா, கர்த்தருடைய பிள்ளையை நேசிக்கணும்னா, இல்ல மற்ற பிள்ளையை நேசிக்கணும்னா நாம ஜாக்கிரதையா இருந்து நேசிக்க வேண்டும். மாய்மாலம் இல்லாமல் நாம் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நாம் ஒருத்தரை நேசிக்கும் பொழுது எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதை அறியும்படியாக சோதிக்கப்படுகிறோம். அந்த சோதனையில கண்டுபிடித்து விடலாம் இவர்களை நேசிக்கிறார்கள், இவர்கள் நேசிக்கவில்லை என்பதை தெரிந்து அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு சாட்சி கொடுக்கிறார். தீய ஆவிகள் அதற்கு சாட்சி கொடுக்கின்றன. அதனால நாம் மிகுந்த ஜாக்கிரதை. இவர்களை நேசித்தே தீர்வோம், இவர்களுக்காக ஜெபித்தே தீர்வோம், இவர்களை நாங்கள் உயர்த்திய தீர்வோம் என்பதை தீர்மானம் எடுத்துக்கொண்டு நாம் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மாய்மாலமான நேசத்தை வேதம் அங்கீகரிக்கவில்லை.
ஒருவருக்கு ஒரு ஊக்கமான அன்பு கூறுங்கள். ஊக்கமான அன்பு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஊக்கமான அன்பு நமக்கு இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றவர்கள் ரோமன் கத்தோலிக்க சபையில அந்த அளவுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுகிறார்கள். அவர்கள் பரிசுத்தமான முத்தம் விடுகிறார்கள். ஒரு சில காரியங்களை செய்து வருகிறார்கள். அவர்கள் கட்டுக்குள் இருப்பது போல் எனக்கு தெரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்கள் பரிசுத்தமான ஊக்கமான ஒருவருக்கு அன்பு செலுத்துவதற்கு வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலையும் சபையில காணப்படுகிறது. அல்லேலூயா. எப்படி ஊக்கமாய் அன்பு கூறுவது, எப்படி ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுவது, அதுல ஒரு விகற்பமோ ஒரு உலகத்தின் ஆவின் கிரியைகளோ வந்துவிடக் கூடாது என்று வெட்கப்படுகிற அச்சப்படுகிற இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா ஊக்கமான அன்பு நம்ம மனசுக்குள்ள நாம தீர்மானித்தாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அழிவுள்ள வித்தினால் அல்ல, எந்தென்னைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளமான தேவசனமாகி அழியாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. கர்த்தருடைய வசனமோ எந்தென்னைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே. அல்லேலூயா. அழிவில்லாத வித்து, அந்த வித்து தேவனுடைய வசனம். அப்ப தேவனுடைய வசனம் முத்துக்களை போல் இருக்கிறது. அல்லேலூயா. தேனை போல் இருக்கிறது. அதை நாம் படிக்கும் பொழுது நமக்கு ஆவிலே உற்சாகம் உண்டாகிறது. அது ஆர்வமாய் படிக்க வேண்டும். வேதவசனம் படிக்க அச்சப்படக்கூடாது, ஆனந்தப்பட வேண்டும். வேதவசனம் படிக்க பயந்து விடக்கூடாது, தைரியமாய் வேதவசனத்தை வாசிக்கணும். நீங்க தைரியமா வாசித்தீங்கன்னா எல்லா இடத்திலும் ஆண்டவருக்காய் தைரியமாய் நிற்பீர்கள். தேவ பிரசன்னம் உள்ள இடத்துக்கு தைரியமாய் போவீர்கள். தேவனுக்காய் தைரியமாய் சாட்சி சொல்லுவீர்கள். தேவனுக்காய் பயன்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்க வேதத்துல நாம மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளாயிருந்து இயேசு கொடுக்கப்போற அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள பூர நம்பிக்கையாயிருங்க. அதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்ட வசனத்துடைய காரியங்கள் நாம் கை கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.